ஹாய்! இன்னைக்கு நம்ம பேப்பர்லயே ஒரு அழகான ஃப்ளவர் செய்ய போறோம். அதுக்கு சர்க்கிள் ஆர்ட்டு ஒரு 6 பீஸ் எடுத்துக்கோங்க. சைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ, அதுலேருந்து எடுத்துக்கோங்க. சைஸ் எந்த மாதிரி ரவுண்டா இருந்தாலும் போதும். நான் சும்மா ஒரு டம்ளர் எடுத்து தான் ரவுண்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த மாரி 4ஆ மடக்கிக்கிட்டு, இந்த லைன்லேருந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. ஒரு இதழ் ரெடி பண்ணிறலாம். இப்போ நம்ம இந்த மடக்குக்கு இடையில லைட்டா க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி 2ஆ மடக்கிக்கிட்டு முதல்ல தேய்ச்சு விட்டுக்கோங்க. திரும்ப பகுதிய 2ஆ மடக்கிக்கிட்டு, இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் மாரி கிடச்சிட்டு, இங்க பாருங்க ஸ்கொயர் இல்ல, ஒரு எக்ஸ் மாதிரி கிடச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு மடக்குலேருந்து ஒரு இதுவும், அடுத்த மடக்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ ஈஸி ஒரு இதழ் செய்றது. இந்த மாதிரி அப்புறம் ஒட்டணும். ஒட்டுறது தான் இம்பார்ட்டன்ட். ஒட்டும்போது அடிப்பகுதி கொஞ்சம் ஒட்டாம இருக்கிற மாரி இருக்கும். அதையும் நல்லா நீட்டா அப்படி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்படி 6 இதழ்கள் செய்துக்கோங்க. நான் வேற செய்து வச்சிருக்கேன். இப்போ நான் 2 இதழ் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இந்த இதழ செஞ்சதுக்கு அப்புறமா 1 பை 1ஆ நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒரு இதழ் எடுத்திருக்கேன். ஒரு இதழில் இந்த சைடில் லைட்டாக க்ளூ போட்டு இன்னொன்று எடுத்து கரெக்டான பொசிஷனில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்த 3 ஒட்டிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். மொத்தமாக வரிசையாக ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் 3 ஒட்டிக்கிட்டு அடுத்த 3யும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன் ஒன்றாட்டு. அது உடனே காயாது. அது அப்படி லைட்டாக கரெக்ஷன் பண்ணி பிடிச்சிக்கோங்க. சென்டரில் ஏதாவது முத்து ஏதாவது இருந்ததுன்னா முத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் செய்யலாம். அதுவும் அழகா இருக்குது பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பேப்பர் கிடைக்குதோ அதில் செஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு பாருங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.